நெல்லை மாவட்டம் பாபநாசம் மலைப்பகுதியில் பெய்த மழையின் காரணமாக அகஸ்தியர் அருவியில் நீர்வரத்து அதிகரித்திருக்கிறது. இதனால் சுற்றுலா பயணிகள் அங்கு குளிக்க வேண்டாம் என தற்போது தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை தகவலாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சிவகுமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவகுமார், இது குறித்த விரிவான தகவல்கள். மேலடுக்கு சுழற்சி காரணமா கடந்த 2 தினங்களாக நேற்றும் இன்று தமிழகம் முழுவதும் பரவலாக நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்குது. இந்நிலையில தமிழகத்தின் தென்கோடி மாவட்டங்களான நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்ட நிலையில நெல்லை மாவட்டத்தோட மலை பகுதிகள், அதாவது மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள பகுதிகளில் கனமழை பெஞ்சதனை அடுத்து தற்போது அந்த அருவிகளுக்கு வரக்கூடிய தண்ணீர், அதாவது அருவிகள் வழியாக அணைகளுக்கு வரக்கூடிய தண்ணீர் அதிகரிச்சிருக்குது. அதிகபட்சம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில நேற்று ஒரே நல்ல மாஞ்சோலை பகுதியில 48 மில்லிமீட்டரும், காக்காட்சி அப்படிங்கிற பகுதியில 66 மில்லிமீட்டரும், நாலுமுக்கு அப்படிங்கிற பகுதியில 71 மில்லிமீட்டரும், ஊத்து போன்ற மலைப்பகுதியில 88 மில்லிமீட்டர் மழையும் பதிவாயிருக்கு. திருநெல்வேலி மாவட்டம் முழுவதும் பாத்தீங்கன்னா நேற்று ஒரே நல்ல 531.40 மில்லிமீட்டர், அதாவது மொத்தத்துல ஒரு 53 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பெய்தது நிலையில அந்த அருவிகளுக்கு வரக்கூடிய தண்ணீரின் வரத்து அதிகரிச்சிருக்குது. இதனால என்ன பண்ணாங்கன்னா, அந்த பாபநாசம் மலைப்பகுதியில் பெய்த கனமழை காரணமா அகஸ்தியர் அருவிகள்ல தற்போது தண்ணியோட வரத்து மிகவும் அதிகரிச்சிருக்கிறதை அடுத்து பொதுமக்களோட பாதுகாப்பினை கருதி அருவியில குளிப்பதற்கு மட்டும் தடை விதிக்கப்பட்டிருக்குது. அதே மாதிரி மணிமுத்தார் அருவிக்கு செல்லவும் தற்போது சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்குது. இந்த தடையானது அடுத்த அறிவிப்பு வரும் வரை அந்த சுற்றுலா பயணிகள் யாரும் அங்க செல்ல அனுமதிக்கப்பட மாட்டாங்க. இந்நிலையில மாவட்டத்தோட பல்வேறு பகுதிகளில் பெய்த கனமழையை தொடர்ந்து தற்போது மாவட்டம் முழுவதுமே ஒரு நீர்க்காலத்தான் இருக்குது. அதிகபட்சமா இந்த காலை நிலவரப்படி பாபநாசம் அணையில 90 அடியும், சேர்வலார் அணையில 103 அடியும் தண்ணி இருக்குது. மணிமுத்தார் அணையில 487 கனஅடி தண்ணி வந்துட்டு இருக்கிற சூழ்நிலையில அணையில் இருந்து 50 கனஅடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு இருக்குது. அணைகளோட போதிய அளவு, அதாவது அணைகள்ல போதிய அளவுக்கு தற்போது வரை நீர் இல்லாத ஒரு காரணத்தினால பெரிய அளவுல தாமிரபரணியில எந்த விதமான வெள்ளப்பெருக்கும் இதுவரை இல்லை. காலை முதல் வானம் ஒரு மப்பு மந்தாரமா காணப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையிலேயே மழை இல்லாத சூழ்நிலையில இதனால பொதுமக்கள் கொஞ்சம் சற்று நிம்மதி அடைஞ்சிருக்கிறாங்க. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.